ஹலோ கைஸ், பர்டா டபுள் ஆர்டெக்ஸோட 17 சாப்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த சாப்டர்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தரமான நிறைய செய்கைகள் நடந்திருக்கு. டைரக்டா இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல சாரதா கிளாஸ் ரெப் பேசின விஷயங்கள்லாம் நினைச்சு பார்த்து மிஷின்ல கவனம் இல்லாத இருக்கா. கோனோஹமரு பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாரதாவை பார்த்து, சாரதா உன் கவனம் இங்க இல்லவே இல்லை, உன் கவனம் எங்க இருக்கு, எங்க கவனிச்சிட்டு இருக்க, நான் பிளான் சொன்னதை கவனிச்சியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். சாரதா சொல்றா, ஒன்னும் இல்ல சென்சே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கோனோஹமரு சொல்றான், எல்லார்ட்டையும் கேட்குறான் பிளான் புரிஞ்சுதா எல்லாருக்கும் அப்படின்னு. யாருக்காச்சும் புரியலனா கேளுங்க, நான் திரும்ப சொல்றேன்னு. எல்லாரும் புரிஞ்சுதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த அந்த 2 நிஞ்சால அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து, நீ எதுவும் அவசரப்பட்டு கோளாறு வேலை பார்த்துடாதன்னு சொல்றான். அந்த பொண்ணு, நீ வாய மூடு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லுது. நான் என் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஷிங்கியை காப்பாத்துவேன், ஷிங்கியை காப்பாத்த நான் என்ன வேணா எந்த எல்லைக்கு வேணா நான் போவேன் அப்படின்னு சொல்றா. கோனோஹமரு சொல்றா, 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு. அந்த பொண்ணு சாரி சொல்லிடுது. தென் இப்போ ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல ஷிகமாரு கோனோஹமரு பேசிட்டு இருக்காங்க. ஷிகமாரு மிஷின் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மிஷினோட கோல் என்னன்னா 2 BGஸை போட்டு தள்ளிட்டு அதோட த்ரோன் சோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம காம்ரேட்ஸை ரிவைவ் பண்றது அப்படின்னு சொல்றான். ஷிகமாரு இங்க கொஞ்சம் காமனா சொல்லுவான். பட் நான் உங்களுக்கு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு நம்ம கூட அட்டாச்சா இருக்கிறது சாசுகே கேரக்டர். ஸோ சாசுகே கேரக்டரை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை த்ரோன் சோல் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி சாசுகேவை சீலா இருக்கிற அந்த ட்ரீல இருந்து அந்த ட்ரீல அந்த த்ரோன் சோலை ஃபிக்ஸ் பண்ணா அதுல சாசுகே உயிரோட வெளியே வந்துருவான். ஸோ இந்த மாதிரி நம்மளால சேவ் பண்ண முடியும் நம்ம காம்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி தான் ஸ்டோன் சோல் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றான். உடனே கோனோஹமருக்கு சந்தேகம் கேட்கிறான், பொருட்டோ இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே அந்த இடத்துல, உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கறான். ஷிகமாரு சொல்றான், கேள்விலாம் கேட்காத, நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்றான். தென் ஷிகமாரு சொல்றல ஒளிஞ்சிட்டு இருக்கிற டோடு வழியா நம்ம கோஜி கொஷன் பேசுறான். ஷிகமாரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு. ஷிகமாரு டைரக்டா கோனோஹமரு கிட்ட சொல்றான், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இந்த பீஜூஸ்லாம் ரொம்ப டேஞ்சரா இருந்தாலும் அதுங்க இப்பதான் பிறந்த குழந்தைங்க மாதிரி, அதுங்க ஃபுல்லா கெட்ட எண்ணத்தோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அதுங்க குழந்தைங்க, ஆனா அதுக்கு கிட்ட மான்ஸ்டரஸான ஒரு மிருகத்தனமா கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு அவ்வளோ டேஞ்சரா தெரியுது, மற்றபடி அதுக்கு ஒரு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்றான். சோ நீ அவங்க கிட்ட எந்த விதமான பயத்தையும் காட்ட வேணாம், நீ டைரக்டா போய் அவனுங்க கிட்ட டீம் அப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அதுதான் என்னோட பிளான்னு. கோனோஹமரு, மிட்சுரி, சாரதா மட்டும் அவங்க கிட்ட போறாங்க. ஷிகமாரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவனையும் டீமையும். மிட்சுரியும் ரியூ கிட்ட, ரியூ திருப்பி பாக்குறான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியூக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவனையும் அவன் மிட்சுரியும். தென் கோனோஹமரு சொல்றான், நீங்களும் பொருட்டோவை தானே தேடிட்டு இருக்கீங்க, நாங்களும் அவனை தான் தேடிட்டு இருக்கோம், நம்ம ஒன்னா தேடினா என்ன, நம்ம டீம் அப் பண்ணிக்கலாம்னு கேட்கறான். ரியூக்கு மிட்சுரி கிட்ட கேட்கறான். மிட்சுரி கோனோஹமருவை பார்த்து ஷை ஆகிட்டு வெக்கப்பட்டுட்டு அப்படியே சீல் ஆன மாதிரி இருக்கா. ரியூ என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஆட்டி கேட்கறான். ஸோ அப்போ எனக்கு ஓகே, எனக்கு டீம் அப் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா மிட்சுரி. தென் டீம் அப் பண்ணி ஒன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. மிட்சுரிக்கு ஏதோ மெட்டலை கண்டுபிடிச்சிட்டு, இதுதான் பொருட்டோ டெலிபோர்டேஷனுக்கு யூஸ் பண்ற மெட்டல், கண்டிப்பா இங்க பக்கத்துல எங்கேயோ தான் பொருட்டோ இருக்கான்னு சொல்றான். ரியூ ஷாக் ஆயிட்டு சாரதாவும் ஒரு மெட்டலை கண்டுபிடிக்கிறான். அடுத்து அப்புறம் கோனோஹமரு ரியூ கிட்ட சொல்றான், நம்ம 2 டீமா பிரிஞ்சு போய் தேடுவோம், மிட்சுரியும் கோனோஹமரு கூட போக எனக்கு ஓகே தான்னு சொல்லிடுறா. தென் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஷிகமாரு சொல்றா, 2 பீஜஸையும் ஒட்டுக்கா வச்சு சண்டை போட்டு வின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள தனித்தனியா பிரிச்சிடுங்க, தனித்தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள முடிக்கிறது ஈஸி தான் அப்படின்னு சொல்றான். திரும்ப கரண்ட் டைம் காட்டுறாங்க. மிட்சுரியும் கோனோஹமரு ஒரு பேராவும், சாருதோ மிட்சுகி அண்ட் ரியூக்கும் அனதர் ஒன் பேராவும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 சைட் தனித்தனியா பிரிஞ்சு போய். ரியூக்கு சொல்றான், இந்த ஹிடன் லீஃப் நிஞ்சால ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, நான் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படி எல்லாம் சொல்லிட்டு போறான். அதை கட் பண்ணி மிட்சுரி கோனோஹமரு கிட்ட கொண்டு வராங்க. 2 பேரும் தேடிட்டு அப்படியே வாக்கு அப்படி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மிட்சுரி ஒரு மாதிரியே இருக்கா. திரும்ப ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஷிகமாரு சொல்றா, கோனோஹமரு ஏன் உன்னை நான் செலக்ட் பண்ண இந்த மிஷினுக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். பீஜூஸ் எல்லாத்துக்குமே அதுகளை டிவைன் பண்ணவங்களோட சேம் அந்த குவாலிட்டிஸ் அண்டு அந்த ஸ்கில்ஸில் ஒரு கொஞ்சம் அண்டு அவங்களோட அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேரக்டரு இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும்.
அப்படின்னு சொல்றான். அதனால தான் நான் உன்னை இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மிட்சுரி வந்து உன் மேல வந்து ஒரு வகையான ஃபீலிங் இருக்கு. ஸோ அதனால தான் நான் உன்னை இந்த மிஷினுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றான். நம்ம கோனஹமரு அடி என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆறான். ஸோ அதுக்கப்புறம் புரிஞ்சுது இல்ல கோனஹமரு, அதனால தான் நான் உன்னை மிஷினில் ஆட் பண்ணியிருக்கேன். நீ வந்து ஷிமுரியை வந்து மிட்சுரியை வந்து ஈஸியாவே ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்றான். டீம் அப் பண்ணி நீ மிட்சுரியை தனியா கூட்டிட்டு போ, அவளும் கண்டிப்பா உன் கூட தனியா வருவா. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரியூக்க போட்டு தள்ளிடுங்க. தென் வந்து உன்னோட டீம் வந்து ஜாயின் பண்ணி அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து மிட்சுரியையும் போட்டு தள்ளிடுங்க. போட்டு தள்ளிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து 2 த்ரோல் சோலியும் வந்து கைப்பற்றிட்டு வந்துருங்க. அதை வச்சு நம்ம காம்ரேட்ஸை வந்து ரிவைவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். ஸோ ரொம்ப சிம்பிள், டீம் அப் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றான். திரும்ப கரண்ட் டைம் காட்டுறாங்க. மிட்சுரியும் ஒரு மாதிரியே இருக்கா. கோனஹமரு பார்த்துட்டே நடந்துட்டே வந்துட்டு இருக்கா. கோனஹமரு பார்த்து என்னாச்சு, உன்னால முடியலையா என்ன, அதுக்குள்ள சோர்ந்து போயிட்டியா, சரி வா உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்றான். மிட்சுரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் கோனஹமரும் மிட்சுரியும் ஓரமா போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மிட்சுரி வந்து ஷை ஆயிட்டு ஒரு மாதிரிலாம் ஒரு டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு அவளோட ஃபீலிங்ஸ் பத்தி எதோ வளர ஆரம்பிக்கிறா. அவளாலேயே அந்த இடத்துல அவளுக்கு இருக்கிற ஃபீலிங்கை பத்தி அவளால எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல, இதுவும் பண்ண முடியல, அவளால புரிஞ்சுக்கவும் முடியல. அங்க சீன் அப்படியே கட் பண்ணி எய்டாவை காட்டுறாங்க. எய்டா ஷிகமாரு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. ஷிகமாரு வந்து கேட்கறான், இந்த மாதிரி அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், எனக்கு வந்து பார்த்து சொல்லு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸோ எய்டா சொல்றான், அங்க வந்து அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் வந்து நம்ம டோட் சேஜ் தலைவர் வந்து சொல்றாப்புல, அதாவது கோஜி கோச்சின் தான், வேற யாரும் இல்லை, கோஜி கோச்சின் வந்து சொல்றாப்புல, இல்லை அவன் வந்து அங்கே ஜூரா கூட இருக்கான். ஸோ வந்து அவன் அங்கே இல்லை, உன்னை அவன் பார்க்க வாய்ப்பே இல்லை, ஸோ நீ தாராளமாக பார்க்கலான்னு சொல்கிறான். அப்புறம் எய்டா அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஆமடோவை காட்டுறாங்க. பிசியில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ கவாகி வந்து ஆமாவோட பிடிச்சி செவத்தோட சாத்தி என்னோட பவர்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்கா அன்லாக் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஸோ அதோட இந்த சாப்டர் முடியுது. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கைஃபர் ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கவும், முக்கியமாக வந்து பொருட்டோ வந்து தமிழ் டப்பில் போட்டுட்டு இருக்கோம், அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாங்காவே வந்து எபிசோட் மாதிரியும் டப் பண்ணி போடுறோம். ஸோ அதோட இது வந்து இப்போ மேபி ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு எக்ஸ்ட்ரா இல்லை, வீடியோ எண்டிங் வரும்போது ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் என் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை சொல்லுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தானே எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய் கைஸ்.